அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி பாடல் 120. என் குரு எனும் பதம், என் இட்ட தெய்வ பதம், எனது குல தெய்வ பதம் என்று வள்ளல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல். இதனுடைய உரை விளக்கம்: புற உலக வாழ்வில் உண்மை கண்டு தெளிவு பெற உதவுபவர் குரு. சித்து பலவாகிய சக்தி சித்துகளை அடைய துணையாவது இஷ்ட தெய்வமா. அகத்தில் இருந்து தன் வாழ்வுக்கு வேண்டுவனை எல்லாம் வழங்கி ஆனந்த முற செய்ய உள்ளது குலதெய்வம். இவ்வளவு தோற்றி விளங்கி ஆதரிக்கின்றது எதுவெனில் ஒன்றாகிய ஒப்பற்ற அருட்பெரும் ஜோதி பதமா. ஒவ்வொருவரினுடைய ஆன்ம பரிபாகத்திற்கு தகுந்தால் போல், அன்பு அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றால் போல், சமய மத கொள்கை கோட்பாட்டுக்கு ஒப்பே கடவுள் தானே குருவாகவும் இஷ்ட குல தெய்வங்களாக தோன்றியுள்ளது உண்மையே. ஆனால் புறத்தே வந்து சார்ந்து உதவும் குருகளாகவும் தெய்வங்களை பற்றாது அக மெய் பொருளாகி அருள் திருவடியை பற்றி நின்று அதுவாகி அன்போடு வாழத் தொடங்கிவிட்டால் அந்த அக மன்னிய அருட்பதமே நித்திய குருவும் தெய்வமும் ஆகி இருந்து கொண்டு அறிய வேண்டுமென எல்லாம் அறிவித்தும், காண வேண்டியதெல்லாம் காட்டியும், பெற வேண்டியதை பெறச் செய்வதும் நிச்சயம். எனவேதான் இந்த பதத்தை இப்படி மூவகையாக கொண்டு துதிக்கின்றார் நம்முடைய வள்ளலார் திரு அருள் பிரகாச ராமலிங்க சாமிகள் என்ற செய்தியை சாமி சரவணானந்தா அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான கருத்து. இந்த 120 திருவடி புகழ்ச்சி பாடல், என் குரு எனும் பதம், என் இட்ட தெய்வ பதம், எனது குல தெய்வ பதம்னு சொல்றார். ஆகவே குருவையும் குலதெய்வ வழிபாடையும் உண்மையான தெய்வ நெறியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த புற வாழ்க்கையிலே வாழக்கூடிய நம்மை அக வாழ்க்கைக்கு அழைத்து செல்லக்கூடியவர் குரு. அப்போ அந்த அக குருவை துணை கொண்டு நம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய அந்த குல தெய்வத்தையும் அழைத்து கொண்டு ஏக இறைவன் சொல்லக்கூடிய மெய்ஞானத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தெய்வ பதத்தை அறிந்து கொண்டு உண்மையான அன்பு அறிவு வளர்ச்சிக்கு ஏற்றால் போல நம்மளுடைய சமய கோட்பாடுகளுக்கு எல்லாம் ஒப்பான கடவுள் தானாக குருவாகவும் இஷ்ட தெய்வங்களாகவும் தோற்றி வருவது உண்மை. சமீபத்தில் கூட நான் திருநாவலூர் என்கிற ஒரு ஊருக்கு செல்ல நேரிட்டது. சுந்தரர் பெருமான் பிறந்த ஒரு ஊர். பித்தா பெரை சூடா பெருமானே அருளாளா என்று பாடிய பாடல். அந்த திருநாவலூர் மண்ணை தொட்டவண்ணே உடம்பெல்லாம் சிலுக்க ஆரம்பித்து விட்டது. என் கண்ணிலே கண்ணீர் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. எதுக்கு இந்த சொல்கிறேன்னா, என் அனுபவத்தை சொல்கிறேன் என்றால், அப்போ அந்த குரு என்பவர் குருமார்களுடைய மகிமை எப்படி இருக்கு?
அப்போ அவர்கள் உயர்ந்த நிலையிலே இருக்கிறார்கள், உச்ச நிலையிலே இருக்கிறார்கள். நம்ம நிறைய சாதுக்களை எல்லாம் சந்திக்கிற போது அவர்களுடைய தத்துவ ஆட்பரியங்கள், நாம் வாழ்கிற வாழ்க்கை புல இன்பத்தை நோக்கி பயணப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது. அக இன்பத்தை கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுன்றது தான் நம்மளுடைய பிறந்த பயன். ஆனால் நம் பிறந்த பயன் அகத்தை அறியாமல் புறத்தோடு நின்று புலாங்கித்து அந்த புறத்தையே இன்பம் என்று எண்ணி 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 மகிழ்ந்து மகிழ்போகத்தில் இருக்க நாம் ஆசைப்படுகிறோம். ஆனால் நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஏக இறைவன் நம்மை அடிக்கடி அந்த இறைவனோடு உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ என்ன பஞ்சமா பாதகங்கள் செய்தோராயின் பகுத்தறிவில் அஞ்சி அஞ்சி சஞ்சலத்தில் ஆழ்ந்துள்ள முறுக்கத்தோடு சன்மார்க்க காண துடித்து நின்றால் அஞ்சுடன் உமையும் ஏற்போம் அறிவினிலை அறிவிப்போம் துஞ்சாமல் ஆடுவருக்கு என் கடமை ஆக்கி கொண்டோன்னு அருள் தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவருடைய பாடல் தான் ஞாபகத்துக்கு வருது. நீ பஞ்சமா பாதங்கள் செய்ய எது செஞ்சாலும் உனக்குள்ளா இருக்கக்கூடிய ஏக இறைவனை நீங்கள் அடைந்தே ஆக வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் இந்த திருவடி புகழ்ச்சி 120வது பாடல்ல என் குரு என் பதம் என் இட்ட தெய்வ பதம் எனது குல தெய்வ பதம்னு பாடுறார். அதோடு இல்லாமல் வேண்டுதல் என்று ஒரு பாடலில் அவர் அற்புதமாக வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அந்த பாடலையும் உங்களிடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். தந்தையும் தாயும் குருவும் யான் போற்றும் சாமியும் பூமியும் பொருளும் சொந்த நல் வாழ்வும் நேயமும் துணையும் சுற்றமும் முற்றமும் நீயே என்றே சிந்தையுற்று இங்கே இருக்கின்றேன். இது நின் திரு உள்ளம் தெரிந்தே எந்தாய் நிந்தை செய் உலகில் யான் உளம் கங்கள் நீதியே நின் அருள் அழகேன்னு பாடுற. அப்போ தந்தையும் தாயும் குருவும் நம்ம போற்றக்கூடிய சாமியும் பூமியும் பொருளும் சொந்த வாழ்வில் நேயத்தில் துணையில் சுற்றமும் முற்றமும் சிந்தை உற்று இருந்தாலும் இறைவனுடைய திரு உள்ளம் தெரிந்தே எந்தாய் நிந்தை செய்யும்போது அந்த உலகிலே நாம் உண்மையான நீதியான வாழ்க்கை வாழ்வதற்கு ஒப்பான அந்த அக வாழ்க்கையை நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்கிற செய்தியை வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறார். ஆகவே ஏக இறைவனுடைய துணை இல்லாமல் அவனுடைய அருள் இல்லாமல் அதுக்கு நம்ம காப்புக்களை போட்டுக்கணும். ஏன்னா புற இனத்தார் அதிகமாக இருக்கிறாங்க, அக இனத்தாரை வளர விடுவதில்லை, அவர்கள் மார்க்கத்திலே செல்ல விடுவதில்லை. அதற்கு காரணம் பழக்கம், தோஷம், பொறாமை, தானே எல்லாம் இருக்கணும்னு இயற்கை எதையெல்லாம் சரி செய்து எப்போதுமே ஏக இறைவனோடு துணை கொண்டு அந்த ஏக இறைவனாக நாம் மாற வேண்டும் என்பதுதான் உண்மை. அந்த உண்மையை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தரிசனம் கிடைக்கும், மரணமில்லா பெருவாழ்வை நாம் வாழ்வோம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, கொல்லா நெறி குவலயமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த வள்ளல் பெருமான் திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள், ஞானிகள், மகான்கள், யோகிகள், ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.